அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். மார்ச் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை 12 ராசியினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். முதன்மையாக மேஷ ராசியினருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் உங்களுக்கு வேலைப்பளுவோ வெளியூர் பயணமோ ஏற்படலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் சில அலைச்சல்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் எடுத்த வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நிம்மதியான மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. இதற்கு மேலாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். அந்த ராகுவின் மீது குருவுடைய பார்வையும் விழுகிறது. இதனால் வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றிற்கு எந்த குறைவும் இருக்காது. வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். வேலையில் நிம்மதி இருக்கும். புதன் 11ஆம் இடத்திலும் குரு 3ஆம் இடத்திலும் உள்ளனர். குருவுடைய பார்வை 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களின் மீது விழுவதால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் திருமண யோகம் கூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். திடீரென்று அரசியல் செல்வாக்குடன் வலம் வருவீர்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் இருப்பதால் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது. செவ்வாய் பகவான் புதன்கிழமை வரை 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். அதன் பிறகு அவர் 12ஆம் இடத்திற்குச் செல்கிறார். 12ஆம் இடத்தில் ஏற்கனவே சூரியனும் சனியும் உள்ள நிலையில் செவ்வாயும் அங்கு செல்வதால் செலவுகள் காத்துக் கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட செலவுகள் என்றால் இடம் வாங்குவது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, நவீன பொருட்கள் அல்லது வாகனம் வாங்குவது போன்ற நல்ல செலவுகளாகவே அவை இருக்கும். சிறிது அலைச்சலும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகும். ரிஷப ராசி நண்பர்களே, சுருக்கமாகச் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய நேரம் இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்திற்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதற்கேற்ப எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல ஆதாயம் காண முடியும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சுபிட்சமான நாட்களாக அமையும். பொதுவாக இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரத்துடன் புதன்கிழமை முதல் 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவானும் வருகிறார். 1 அல்லது 2 கிரகங்கள் அல்ல, 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கப் போகின்றன. 11ஆம் இடத்திற்கு சனி வந்துவிட்டதால் கடந்த கால நெருக்கடிகள், வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் மாறத் தொடங்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, வேலை நிரந்தரமாவது, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான யோகம் உள்ளது. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இது உங்களுக்கு அமோகமான வாரமாகும். இதற்கு மேலாக 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில் லாபாதிபதி குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இவ்வளவு நாளாக பொருளாதார நெருக்கடியில் இருந்த உங்கள் கைகளில் இனி பணம் புரள ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை மற்றும் முடிவுக்கு வருவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகி புதிய பாதை தென்படும். அதே நேரத்தில்
4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவானும் 10ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றனர். 10ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் தொழில் வளர்ச்சி அடையும், உத்தியோக பிரச்சனைகள் விலகும். ஆனால் 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அதிக உழைப்பின் காரணமாக உடலில் சற்று சோர்வு ஏற்படலாம். தாய்வழி உறவுகளுடன் சிறு இடைவெளி ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலையில் லேசான பாதிப்பு வரலாம். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வரவிற்கு எவ்வித குறைவும் இருக்காது. ஒட்டுமொத்தமாக இது உங்களுக்கு ஒரு யோகமான வாரமே. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இது நல்ல காலமே. 10ஆம் இடத்திற்கு சனி வந்துவிட்டாரே என்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் வேலையில் நெருக்கடி ஏற்படும், சங்கடங்கள் அதிகரிக்கும், இடமாற்றம் அல்லது வேலை பறிபோகும் அபாயம் இருக்கும் என்றெல்லாம் பலரும் சொல்வார்கள். ஆனால் சனி பகவான் ஒரு நீதிமான். நீங்கள் பார்க்கும் வேலையில் நேர்மையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. தவறு செய்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் கர்ம வினைப்படி தண்டனை கிடைக்கும். இருப்பினும் வேலையில் சிறு மெமோ வாங்குவதற்கோ அல்லது எதிர்பாராத இடமாற்றம் நடைபெறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்யும் முன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் வருமா என்பதை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும். யோசிக்காமல் எந்த புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஓர் ஆபத்பாந்தவனாக கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வேகத்தையும் கொடுப்பார். இது உங்களுக்கு ஒரு யோகமான நிலையை உண்டாக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனின் நிலைப்பாடும் உங்களுக்கு யோகமாக உள்ளது. 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அது சாதகமாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றியடையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் அடுத்து 11ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளதால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு மிகச் சாதகமாக இருக்கும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் சாதகமாகவே உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்கள். குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேலைப்பளு இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் எந்த குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் முழு வெற்றி பெறுவீர்கள். கடக ராசி நண்பர்களே, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. எப்போது சனி பகவான் 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்தாரோ அப்போதே உங்கள் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த வாரத்தில் 2 கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கப் போகின்றன. 9ஆம் இடத்திற்கு சென்ற சனி பகவான் தனது பார்வையின் மூலம் 3, 6 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்கிறார். இதன் மூலம் 4 விதமான யோகங்களை அவர் உங்களுக்கு வழங்கப் போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களை படாது பாடுபடுத்திய சனி பகவான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்தப் போகிறார். உங்களுக்கு தைரியம் கூடும், வேகமாக செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும், தொழில் முன்னேற்றம் அடையும், உத்தியோக பிரச்சனைகள் விலகும். இதற்கு மேலாக 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பது ஒரு யோகமான நிலையாகும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் என்பதற்கேற்ப பணப்புழக்கம் அதிகரிக்கும். கேட்ட இடங்களில் கடன் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு இது மிகச்சிறந்த காலகட்டம். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் வரக்கூடிய சங்கடங்களை குருவின் பார்வை தடுத்து நிறுத்தி உங்களை பாதுகாக்கும். எனவே எல்லா வகையிலும் கடக ராசியினருக்கு இது ஒரு சிறப்பான நேரம். ஆனால் 12- இல் குரு இருப்பதால் ஆடம்பர செலவுகள் அல்லது வீண் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள நீங்களே சில செலவுகளை செய்வீர்கள். 9ஆம் இடத்தை விட்டு அடுத்து 10ஆம் இடத்திற்கு சூரியன் உச்சமாக வருவதால் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்.
அவர்கள் மிக வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்ல வேண்டும். வார்த்தைகளில் நிதானமும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையும் தேவை. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கு சனி மற்றும் சூரியன் இருப்பதால் எந்த பயமும் கொள்ளத் தேவையில்லை. இந்த வாரம் பிறக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பதால் மனம் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஞாயிறு மாலை, திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நிம்மதியான சூழல் நிலவும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய ஆற்றல் மற்றும் திறமை முழுமையாக வெளிப்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல ஆதாயம் கிடைக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, அஷ்டம சனி என்ன செய்யுமோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாகவே உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் பகைவர். 8ஆம் இடத்தில் சனி வரும்போது ஆரோக்கியம், பணப்புழக்கம், குடும்பம் அல்லது உங்களின் செல்வாக்கு ஆகிய ஏதேனும் ஒன்றில் நிச்சயம் சிறு பாதிப்பை ஏற்படுத்துவார். பலரும் அஷ்டம சனி ஆளை அழைத்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. 8ஆம் இடத்தில் சனி இருப்பதால் அனைத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே அவசியம். அதேவேளையில் 8ஆம் இடத்தில் சனியை விட அதிக நெருக்கடியை கொடுக்கும் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறார். ராசிக்குள் கேது சஞ்சரிக்கும் காலகட்டம் பெரும் சோதனைகளை கொடுக்கும். ராசியில் கேதுவும் 8-இல் சனியும் இருப்பதால் வாழ்க்கையில் அனைத்திலும் நீங்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வார். 11-இல் குரு சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து தைரியத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணிய பலன்களையும் பிள்ளைகளால் நன்மையையும் உண்டாக்குவார். 7ஆம் இடத்தை பார்த்து புதன் மற்றும் ராகுவால் ஏற்படும் குறைகளை களைவார். இதன் மூலம் நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளை சுற்றி இருந்த கவலைகள் தீரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். ஜென்மகேது மற்றும் அஷ்டம சனி ஆகிய இருவரின் பாதிப்புகளையும் சமாளிக்கும் சக்தியை லாபகுரு உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் பொருளாதார ரீதியாகவும் மற்ற காரியங்களிலும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். குரு பாதுகாப்பார் என்பதற்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை வெளியூர் பயணங்களும் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் கைகளில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். எந்த பயமும் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நன்றாகவே உள்ளது. கன்னி ராசி நண்பர்களே, 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பெரிய பயம் இருக்கலாம். அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் மனச்சங்கடங்கள், நல்ல நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே வீண் பிரிவினைகள் ஏற்படலாம். மேலும் 4ஆம் இடமான மாதர்ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் 9ஆம் இடமான பித்ருஸ்தானம், பாக்கியஸ்தானம் ஆகியவற்றின் மீதும் சனியின் பார்வை விழுகிறது. இதனால் உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ அல்லது தந்தைக்கோ அவரவர் கர்ம வினைப்படி சில ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது சங்கடங்களோ ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் வேலை பார்க்கும் இடத்தில் சங்கடங்களும் நெருக்கடிகளும் வரலாம். இருப்பினும் குரு பகவானின் பார்வை 2, 4 மற்றும் 6ஆம் இடங்களின் மீது விழுகிறது. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை மற்றும் உங்களின் சுகத்திற்கு வரவிருந்த பாதிப்புகள் தடுக்கப்படும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அங்குள்ள ராகு சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவார். எதிர்ப்புகள் விலகி உங்கள் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வேலை செய்யும் இடத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள்.
நண்பர்களிடம் சற்று அனுசரித்துச் சென்றால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்தோஷமான மனநிலையும் நல்ல வருமானமும் கிடைக்கும். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தேவையற்ற செலவுகள் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் நிம்மதி நிலவும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்போ புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்போ உருவாகும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமே. துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் இனி உங்களுக்கு இருக்காது. கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நினைத்ததை உங்களால் உறுதியாக சாதிக்க முடியும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இத்தனை காலமாக 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த கேது பகவான்தான் செலவிற்கேற்ற வருமானத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றி வந்தார். தற்போது சனி பகவான் 6ஆம் இடமான சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு சென்றுள்ளார். நேற்று வரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்களின் பார்வை இனி மாறும். உங்கள் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். எதிர்ப்புகள், போட்டி, பகை மற்றும் வழக்குகள் அனைத்தும் இல்லாமல் போகும். மேலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகமாகும். குருவின் பார்வை ராசியில் விழும்போது நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம், தகுதியான வரனுடன் திருமணம், சொந்த வீடு அல்லது இடம் வாங்குதல், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற பல சுப காரியங்கள் நடைபெறும். லாபாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இது அடித்து ஆடக்கூடிய சிறப்பான காலகட்டம். சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வரும் தொழிலில் அதிக லாபமும் வருமானமும் கிடைக்கும். கைகளில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சில செலவுகள் அல்லது வெளியூர் பயணங்கள் காத்திருக்கின்றன. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் முழுமையான நிம்மதி கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் குடும்பத்தினர், குழந்தைகள் அல்லது முக்கிய பிரமுகர்களுடன் நேரத்தை செலவிடுவதும் ஆலய தரிசனம் செய்வதும் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தொழில் மற்றும் உத்தியோகத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல வருமானம் வரும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டும் அத்தியாவசியமான செலவுகளோ அல்லது அலைச்சல்களோ ஏற்பட வாய்ப்புள்ளது. வாரத்தின் முதல் 5 நாட்களும் உங்களுக்கு யோகமாகவே அமையும். அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானத்திற்கு சென்றுவிட்டார். இதனால் ராசியின் மீதிருந்த சனியின் பார்வை விலகிவிட்டது. இருப்பினும் 5-இல் சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்தால் வீண் வழக்குகளுக்கு செல்லாமல் பேசி தீர்க்க பாருங்கள். கோபத்தை தவிர்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டாம். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனம் சற்றே தடுமாறலாம். எதிர்ப்பாளரால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வேலையிடத்திலோ அல்லது வெளியிலோ பழகுபவர்களிடம் கவனமாகவும் எல்லையுடனும் நடந்து கொள்ளுங்கள். கணவன் அல்லது மனைவியிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் பேச்சில் கட்டுப்பாடு தேவை. குரு 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அவர் 2, 4 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். வீண் செலவுகள் கட்டுப்படும். 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் கேது இருப்பதால் அரசு ஊழியர்களும் தொழில் செய்பவர்களும் தங்கள் வேலைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டு வாருங்கள். எல்லா சங்கடங்களும் விலகும். தனுசு ராசி நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே
பேசும் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்கள். குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது மிக நன்மையை தரும். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் ஆதாயமும் கிடைக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயல்பட்டால் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இருந்த 7.5 சனி முழுமையாக முடிந்துவிட்டது என்பது மிகப்பெரிய நிம்மதியான விஷயம். இனி நீங்கள் பயப்படத் தேவையில்லை. தற்போது சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். இதுவும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலையையே கொடுக்கும். இருப்பினும் உங்களின் உடல்நிலையிலும் தாயாரின் உடல்நிலையிலும் லேசான பாதிப்புகள் வரலாம். தாயாருக்கும் உங்களுக்குமான உறவில் சிறு இடைவெளி ஏற்படலாம். இதை புரிந்து கொண்டு அனுசரித்துச் செல்லுங்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை வழங்குவார். இதனால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் நிறையும். ஆனால் ராசிக்குள்ளேயே சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் வருவதால் உங்களுக்கு இயற்கையாகவே சற்று கோபமும் ஆக்ரோஷமும் ஏற்படும். எதிலும் கோபப்படாமல் நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்படுவது நல்லது. தனுசு ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்துள்ளது. ஜென்மத்தில் இருந்து உங்களை படுத்திய சனி விலகி 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்திற்கு சென்றுவிட்டார். இதனால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்த சண்டைகள் மற்றும் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பேச்சில் தெளிவு பிறக்கும். இனி வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற நல்ல முடிவுக்கு வருவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நண்பர்களிடம் இணக்கமான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். இந்த 2 நாட்களிலும் புதிய காரியங்களையோ முயற்சிகளையோ தொடங்க வேண்டாம். அமைதியாக இருப்பதே வெற்றியை தரும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரன் பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். செய்யும் தொழிலில் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். 6ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் உங்களுக்கு அபாரமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவார். எதிர்ப்புகளை எளிதில் முறியடிப்பீர்கள். 12ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளோ அல்லது வீண் செலவுகளோ ஏற்படலாம். எந்தவொரு செலவாக இருந்தாலும் அது அத்தியாவசியமானதா என்பதை யோசித்துச் செய்யுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்கும். கும்ப ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான நேரம். இத்தனை காலமாக 12ஆம் இடத்தில் விரய சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் தற்போது ஜென்ம ராசிக்குள் நுழைந்துள்ளார். ஜென்ம சனியாக இருந்தாலும் கும்ப ராசி சனியின் சொந்த வீடு என்பதால் ஆட்சி பலன் பெறுவதால் அவர் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். மாறாக உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்துவார். எதிர்பாராத தலைமை பதவிகள் உங்களை தேடி வரலாம். குறிப்பாக கும்ப ராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சிறிய அளவிலான நோய் நொடிகள் வந்து நீங்கும். சிறு கடன் பிரச்சனைகள் மனதை உறுத்தலாம். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வருவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். எனவே புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திரன் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருவதால் மனதில் முழுமையான நிம்மதி ஏற்படும்.
தெய்வ தரிசனம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு குறைவிருக்காது. பணமழை பொழியும் நேரம் என்று கூடச் சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல உயர்வும் தொழிலில் சிறப்பான லாபமும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய பலன்களை வழங்குவார். பிள்ளைகள் வழியில் சற்று அனுசரித்துச் செல்வது நன்மையை கொடுக்கும். மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்துவிட்டதே, 12ஆம் இடத்திற்கு சனி வந்துவிட்டாரே என்ற பயம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படத் தேவையில்லை. 12ஆம் இடத்தில் விரய சனியாக அவர் சஞ்சரித்தாலும் அவர் உங்களுக்கு லாபாதிபதி ஆவார். எனவே அவர் உங்களை அத்தியாவசியமான மற்றும் சுபமான செலவுகளை மட்டுமே செய்ய வைப்பார். சொந்த வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது திருமணச் செலவுகள் போன்ற நல்ல சுப விரயங்களை மட்டுமே அவர் கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சந்திரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் தோன்றும், திட்டமிட்டுச் சரியாகச் செயல்படுவீர்கள். ஞாயிறு மாலை தொடங்கி திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு சற்று அதிகரிக்கும். வேலைப்பளு கூடும், சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு காரியத்தை கூட்டாக சிறப்பாகச் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். இந்த 2 நாட்களும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்க்கவும். அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு அது பெரிய வெற்றியாகும். 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்தச் சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துவிடுங்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகும். இதனால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எந்த கவலையும் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே அமைந்துள்ளது. துல்லியமான பலன்களை அறிய உங்களின் சுய ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆராய்ந்து பார்ப்பது நன்று. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.